வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை. பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் மீண்டும் தேர்வு. மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியானது என்ஆர் காங்கிரஸில் 12, பாஜக 4, அதிமுக 1, லட்சிய ஜனநாயக கட்சி 1 என 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற 12 எம்எல்ஏக்களுடன் என்ஆர் காங்கிரஸ் தலைவரான ரங்கசாமி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார். இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை அடுத்து பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மார்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக அமைச்சர் நமச்சிவாயம் மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதால் மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறை பதவியேற்க உள்ளார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி 6 மையங்களில் எண்ணப்பட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் LJK தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதி என மொத்தம் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேர்தலை முதல் முறையாக சந்தித்த தாவேக 2 தொகுதிகளிலும், கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் 1 தொகுதி என மொத்தமாக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதேபோல் 3 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். இதேபோல் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதேபோல் சபாநாயகராக இருந்த செல்வம் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். மேலும் பாஜகவில் சீட்டு கிடைக்காத முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் விஜய் பணியாற்ற வேண்டும் என்றும் தாவேக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதற்கான சான்றிதழ்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து நேற்று மாலை பெற்றுக்கொண்டார். அப்போது முதலமைச்சர் தட்டாஞ்சாவடி தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணனிடமிருந்து வெற்றி சான்றிதழை தனது செல்போனில் நல்ல நேரம் பார்த்து பெற்றார். அதன் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும் தாவேகா வென்றுள்ளது மேலும் மகிழ்ச்சியை தருகிறது.
புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புரிந்தது. மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் செய்தோம். முதியோர், விதவைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்கள் செய்தது தேர்தல் மூலம் அங்கீகரித்துள்ளனர். அதற்கு அங்கீகாரம் தரும் வகையில் மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். நன்றியோடு வாக்களித்துள்ளனர். NDA அரசு அமைய தேவையான இடங்கள் தந்துள்ளனர். வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதமர் வருகை தந்து பிரச்சாரம் செய்தார். மாநில அந்தஸ்து தர தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் விஜய் பணியாற்ற வேண்டும். MP வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை கேட்கிறீர்கள். அவரை MP ஆக்கி மக்கள் அனுப்பிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவர் வந்திருக்கவே கூடாது. அதற்கு தகுந்த பாடம் தந்துள்ளனர். நிச்சயமாக இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும். பதவியேற்பு தேதி பின்னர் தெரிவிக்கப்படும். ஆட்சி அமைப்பது தொடர்பாக விரைவில் ஆளுநரை சந்திப்பேன் என்று அவர் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதையடுத்து ஓட்டு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். மேலும் உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அன்பழகன், ஏனாமில் NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று வெகு விமர்சையாக விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை 4 மணி அளவில் யாகங்கள் செய்து பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் பயிர்களை வைத்து அக்னி யாகம் செய்து விளக்கு பூஜை மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு திருவிளக்கு பூஜை நன்மைகளை பற்றி குருக்கள் எடுத்துரைத்தார். மேலும் பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கலந்து கொண்ட பெண்களிடம் தெரிவித்தார். அதன்படி பெண்களும் விளக்கு பூஜையை சிறப்புடன் செய்தனர். கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களை கோவில் நிர்வாகம் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் அம்மனுக்கு அறுசுவை உணவு நைவேத்தியம் படையலிடப்பட்டது மற்றும் கலந்து கொண்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் கோவில் சார்பில் இனிவரும் ஆண்டுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் விளக்கு பூஜை மேலும் விமர்சையாக செய்யப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை கோவில் சார்பில் செய்து தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. தனது வெற்றிக்கு காரணமான மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்று புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறினார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையையொட்டி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒளிந்தும் மேளதாளங்களின் ஒளியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது.
ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும் காமராஜ் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொள்ளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏக்களுடன் பாஜக தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏக்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பாஜக அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன், பாஜக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பது, அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இம்முறை நோட்டாவுக்கு குறைந்த வாக்குகளே பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான தங்களின் அதிருப்தியை தெரிவிக்க வாக்காளர்கள் பயன்படுத்தும் ஆயுதமாக நோட்டா இருந்து வந்துள்ளது. 2016 தேர்தலில் நோட்டா 13,240 வாக்குகளை, அதாவது 1.67% பெற்றது. 2021 தேர்தலில் நோட்டா 10,803 வாக்குகளை, அதாவது 1.29% பெற்று பல அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது. இந்த சட்டசபை தேர்தலில் 6,591 வாக்குகள், அதாவது 0.77% மட்டுமே நோட்டாவுக்கு பதிவாகியுள்ளது. பல சுயேட்சைகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை விட நோட்டா அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஓட்டு சதவீதம் குறைந்துள்ளது. தங்கள் ஓட்டுகளை பயனுள்ள வகையில் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்களிடையே மேலோங்கியதே இதற்கு காரணமாகும். தேர்தலில் புதிதாக களம் கண்ட தவேகா இளைஞர்களின் வாக்குகளை பெருமளவில் ஈர்த்தது. நோட்டாவுக்கு போட்டு வாக்குகளை வீணடிக்க விரும்பாத வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்பி தவேகாவிற்கு வாக்களித்ததே நோட்டாவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி சமூக வலைதளம் மூலம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அதில் புதுச்சேரிக்கு நன்றி, எங்களது சிறந்த நல்லாட்சி சாதனைகள் அடிப்படையிலும் ரங்கசாமி தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் அடிப்படையிலும் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மற்றுமொரு ஆட்சி காலத்தை வழங்கியுள்ளனர். இந்த வாழ்த்துகள் நல்லாட்சியை மேலும் மேம்படுத்த எங்கள் கூட்டு முயற்சிகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நள்ளிரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழையின் காரணமாக புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை மின்தடையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை. பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் மீண்டும் தேர்வு. மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.